ஹாய் மக்களே வணக்கம். இன்னைக்கு எபிசோடில் சோழன் என்ன பண்ணுறாரு, சேரனை போய் பார்த்து என்னன்னா இந்த கல்யாணத்தில் உனக்கு இஷ்டமா, நீ அவங்கக்கிட்ட பேசுனியா, உனக்கு பிடிச்சிருக்கா, நீ நிதானமாக தானே யோசனை பண்ண, வேறு எதனா மனசில் வச்சுருக்கே அப்படின்னு கேட்குறாரு. அப்போல்லாம் இல்லைடா சோழா, எனக்கு பிடிச்சிருக்கு, எல்லாமே ஓகே தான் அப்படின்னு சொல்கிறாரு. நீ அவங்கக்கிட்ட பேசுனியா, நான் உனக்கு ஃபோன் நம்பர் வாங்கி தரேன்னு சொல்லிட்டு புரோக்கர்கிட்ட ஃபோன் நம்பர் வாங்கி அவங்க அண்ணன் சேரன்கிட்ட கொடுக்குறாரு. ஏன்னா அந்த கல்யாணத்தோட முக்கியத்துவத்தை சோழன் நிலாவும் நல்லா அறிஞ்சிருக்காங்க. அவங்க ஒன்று சேர்றாங்களா இல்லையான்னு தெரியல. ஆனால் நம்ம சேரனுக்காக அவங்க பார்த்து எல்லா விஷயமே பண்ணுறாங்க. சேரனுக்கு தான் தெரியும் அவர் மனசில் எவ்வளோ கவலை இருக்குன்னு சொல்லிட்டு. அவருடைய எண்ணம் ஃபுல்லாக எப்படியோ வானதிக்கும் பாண்டியனும் கல்யாணம் ஆகணும். இந்த வானதி பொண்ணு வேற சொல்லிட்டு போயிட்டால, இந்த மாதிரி எனக்கு நீங்கள் கல்யாணம் பண்ணாதான் எனக்கு கல்யாணம் ஆகும், பாண்டியன் அந்த மாதிரிலாம் ஒத்துக்க மாட்டான்னு சொல்லிட்டு அதை மனசில் வச்சுன்னு சொல்லிட்டு அவர் எதுவுமே அவரை பற்றி யோசிக்காமல் செகண்ட் மேரேஜ் ஆனாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணை ஏற்றுக்கிறாரு. ஆனால் அவன் இன்னும் கூட அந்த பொண்ணுக்கிட்ட அவர் பேசணும், பழகணும், அவருடைய எதிர்காலம் எப்படி இருக்குமோன்னு சொல்லிட்டு சுத்தமாக அவர் நினைக்கவே இல்லை. நம்ம சேரன் இது ஒரு தியாகமாக இருந்தாலும் இவர் தியாகியாட்டம் கவனித்துலாங்க. ஆனால் சோழனுக்கு ரொம்ப அக்கறை அவங்க அண்ணன் மேலே. பாண்டியன் மட்டும் லேஸ்பட்டம் இல்லை, அவனுக்கும் அந்த அக்கறை இருக்குது. சோழன் என்ன பண்ணுறது, திருப்பி அவங்க அண்ணன் கிட்ட என்ன இந்த முடிவு ஓகேவா, அவனுக்கு பிடிச்சிருக்கா, நீ அவங்க கிட்ட பேசுனியா அப்படின்னு கேட்குறாரு. அவர் எல்லாம் இல்லைப்பா, இன்னும் நான் பேசலை, நான் பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா விஷயத்தையும் மழுப்பிடுறாரு. அவர் மனசில் தான் இருக்கும் என்ன கஷ்டம்னு சொல்லிட்டு. நிலா ஒன்றும் சலிச்சவே இல்லைங்க. அவளும் அண்ணங்கிட்ட பேசுறாரு, சேரங்கிட்ட என்னன்னா அவங்களுக்கு பிடிச்சிருக்கானா, எதுவுமே யோசிக்கல, அவங்களும் இங்கே பார்க்கல அப்படின்னு கேட்குறாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா, நீங்கள் எல்லாம் அப்படி கேட்குறீங்க, எனக்கும் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிடுறாரு. இருந்தாலுமே நிலாவும் சோழனும் ஒரு முடிவெடுத்து அந்த காயத்ரி போய் பார்க்குறாங்க. ஆனால் அவங்க சேரனை பற்றி எதுவுமே பேசாத அவங்களோட எக்ஸ் ஹஸ்பண்ட் பற்றி பேசிக்கிறாங்க. அவனவும் என்னை பிடிக்கலன்னு சொல்லிட்டு போயிட்டான், நான் ஒன்றும் சலிச்சவே இல்லை, டைவர்ஸ் ஆனவொடனே நான் முதல்ல என்ன பண்ண போகிறேன், கல்யாணம் பண்ணணும், அடுத்த வாரத்தில் நான் கல்யாணம் பண்ணணும், அவனுக்கு எனக்கு யாரும் துணை இல்லைன்னு நினைக்கிறான், எப்படி வாழ போகிறேன் எதிர்காலத்தை நினைக்கிறான், அதை பிரேக் பண்ணுறதுக்காக தான் இந்த கல்யாணம், அவன் மூஞ்சை கிழிக்கணும், அதாவது அவன் மூஞ்சில் நான் கறியை பூசணும், எனக்கு கல்யாணமே ஆகாது அப்படின்னு நினச்சிட்டு இருக்கான், அதனால் அவனுக்காகவே நான் கல்யாணம் பண்ணிக்க போகிறேன்னு சொல்லிட்டு அவங்களோட செல்ஃபாக அவங்கள பற்றின மட்டுமே யோசித்து இந்த விஷயத்தெல்லாம் பேசிகிட்டு இருக்காங்க. உடனே நிலாவுக்கும் சோழனுக்கும் இவங்க பேசலது எந்த உடன்பாடுமே இல்லை. சரி எல்லாமே சரிங்க அப்புறம் பார்க்கலாம், நிச்சயத்தில் பார்க்கலாம், கல்யாணத்தில் பார்க்கலான்னு சொல்லிட்டு அவங்க போயிடுறாங்க. இவங்கள்ட்ட போய் யோசனை பண்ணிகிட்டே வராங்க. என்னடா இது, என்னங்க இவங்க இப்படி பேசுகிறாங்க, நாங்கள் என்ன நினச்சா நம்ம குடும்பத்தை பற்றி எதனா பேசுவாங்க, இன்ட்ரெஸ்ட் காட்டுவாங்க, பார்த்தா அவங்கள பற்றியே பேசிக்கிறாங்களே. அவங்க எக்ஸ் ஹஸ்பண்ட் வாழ்க்கையில் முன்னே ஜெயிச்சு காட்டணும், எக்ஸ் ஹஸ்பண்டுக்கு போட்டியாக நம்ம கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு அவங்கள பற்றியே பேசிக்கிறாங்களேன்னு சொல்கிறாங்க. எனக்கும் அதாங்க புரியல, என்ன பண்ணுறதுனே தெரியலையே, அண்ணாவோட நிலமை தான் என்ன போகுது தெரியல அப்படின்னு சொல்லிட்டு நிலாவும் சோழனும் ரொம்ப ஃபீல் பண்ணி பேசிகிட்டு இருக்காங்க. இங்கே பாண்டியனும் வானதியை மூஞ்ச கட்டிடுறாரு. ஆமாங்க, வானதி எனக்கு பிடிக்கும், அதனால் வானதி பேசுறதெல்லாம் ரைட்டுன்னு நான் சொல்ல மாட்டேன், அவன் என்ன சொல்கிறா பார்த்தீங்களா. ஆனால் பாண்டி ரொம்ப ஃபீல் பண்ணுறான், அண்ணன் பண்ணிக்க போகிறது டிவோர்ஸ் ஆன பொண்ணு, இருந்தாலும் அவங்கள ஃபேமிலி பற்றிலாம் எல்லாமே தெரிஞ்சுக்கணும்ல அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் வானதியுமே எதுவாக இருந்தால் என்ன, தப்பாக இருந்தால் கூட பரவாயில்ல, ப்ராப்ளமாக இருந்தால் கூட பரவாயில்ல, அதை பற்றி நம்ம கல்யாணம் பண்ணிக்கிட்டு அந்த பிரச்சனையை தீர்த்து வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பேசுகிறாங்க. ஏன்னா வானதிக்கு என்னென்னா அவள் லைஃப்பில் எங்கே பிரச்சனை இருக்குது, எங்கே நம்மளை வேற யாருன்னா கல்யாணம் பண்ணி கொடுத்துருவாங்களோ, பாண்டியை கல்யாணம் பண்ணிக்கணும், இதுக்கு முட்டுக்கட்டையாக இருக்கிற சேரன் தானே, அவர் கல்யாணம் ஆகிடுச்சுன்னா நம்மளுக்கு ஓகே தானே அப்படின்னு அவங்க பேசிகிட்டு இருக்காங்க சுயநலமாக. ஆனால் பாண்டி அப்படி இல்லை, வானதி நல்லா மூஞ்ச கட்டிடுறாரு. இந்த மாதிரி பேசினா பிடிக்காதா, உனக்கு உன் கல்யாணத்தை பற்றி தான் யோசனமா, உனக்கு உன் கல்யாணத்தை பற்றி தான் பிரச்சனையா, எனக்கு என் அண்ணோட வாழ்க்கை தான் பிரச்சனைன்னு சொல்லிட்டு வானதியை திட்டிடுறாரு. வானதியும் சோகமாக கூச்சிக்கிட்டு போயிடுறாங்க அவங்க வீட்டுக்கு. இப்போ அடுத்த வர எபிசோடில் தாங்க தெரியும் இந்த பொண்ணை பற்றின கேரக்டர் என்னன்னு தெரியும். நிச்சயதார்த்தம் ஆகுமா, இல்லை சேரனுக்கும் இந்த காயத்ரி கல்யாணம் ஆகுமா, என்ன நடக்க போகுதுன்னு தெரியலங்க. ஒரு பக்கம் பல்லவனுக்கு வேறு பயம், எங்கே இந்த புதுசாக வரவங்க நம்ம அண்ணனை தனியாக கூப்பிட்டு போயிடுவாங்களோ, கூட்டு குடும்பம் இல்லாத தனியாக பிரிச்சுட்டு போயிடுறாங்களோ, பிரித்து கூப்பிட்டு போயிட போகிறாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு பல்லவனுக்கு ஒரு பக்கம் பக்குன்னு இருக்குது. ஏன்னா அந்த பொண்ணு எதுவுமே இந்த குடும்பத்தை பற்றி பேச மாட்டேது, அது டைவர்ஸ் ஆச்சு, எனக்கு இதை கல்யாணம் பண்ணிக்கிறேன், எனக்கு ஓகே பிடிச்சிருக்கு அப்படி தானே சொல்லுது. அடுத்த ஒரு வீடியோவில் தாங்க பார்க்கலாம் என்னென்ன விஷயம் நடக்குதுன்னு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் மக்களே.